எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க பக்கத்துல நீங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் சந்தோஷமா? முப்பத்தி 38-18 பைக் யாரு ஆக்டிவா? 38-18 ஆக்டிவா கொஞ்சம் விடுறப்ப கொஞ்சம் ஓரமாக விட்டுருப்பாங்க. கத்தோட ஆஸ்வதிப்பாங்க. இப்படி நெருக்கங்கள் தெரியும். கவனிக்க பார்க்கலாம், இயேசுவை சிலுவையில் தொங்க விட்டு சாகடிச்சிட்டாங்க. அவரை கொண்டு போய் என்ன பண்ணாங்க, ஒரு கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. கல்லறைக்குள்ள வச்ச உடனே இயேசுவுக்கு விரோதமாக எழும்பினவங்க எல்லாமே பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இயேசு சீஷர்கள்லாம் ஒரு 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 தனிமையா ஒரு இடத்துல மறைஞ்சி பதறி போய் கிடக்குறாங்க. யாருடைய கண்ணுக்கும் படாம அப்படி கலங்கி போய் கிடக்குறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் இயேசு உயிர்த்தெழ ஆரம்பிச்சாரு. உயிர்த்தெழ ஆரம்பிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம். இயேசுவை சிலுவையில சாகடிச்சுட்டு சொன்னவங்க எல்லாம் துக்கமாயிட்டாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே இயேசுடைய ஜனங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரித்து தெருவை சுற்றி அப்படி மகிமையா கட்ட குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்துல இப்படிப்பட்ட தகவல்கள், இப்படிப்பட்ட மேன்மைகளை தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா? அதனாலதான் நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிப்பு வராட்டி கூட சிரிச்சுட்டு சொல்லுங்க. சில பேருக்கு சிரிப்பே வராது. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு பொண்ணு போட்டாலும் சிரிப்பு வராது பாஸ்டர், இருக்கும் போதே சிரிக்கலன்னா பொண்ணு போட்ட பிறகு சிரிப்பு. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, வராத சிரிப்பாடி வர வச்ச மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுங்க பார்க்கலாம். கொடுத்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அந்த கதாபாத்திரமா மாறி விஜய் பாருங்க, சிரிக்க பாருங்க. பக்கத்தில் சிரிச்சு சொல்லி பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்காக எங்க அப்பா இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். இதுதான் சந்தோஷம். கேசரி செய்து வைக்கிறதும் பிரியாணி செஞ்சு வைக்கிறதும் 2 நாள் மீந்து புடிச்சு நான் தைச்சு போடுறதும் அதுல கிடையாது சந்தோஷம். சந்தோஷம் எதுல இருக்குன்னாக்க, எங்க அப்பா எனக்காக உயிர் தெரிஞ்சுட்டு கடைசி வரை என் கூட தான் இருக்க போறாரு. அண்ணன் சொல்லி பார்க்கலாம். இங்க நம்ம சர்ச்சை கிட்ட பிள்ளைங்க வராங்க, அதுக்கான தெரியல. அவங்க அப்பா ரொம்ப நாள் வெளியூர்ல இருந்தாரு. அவங்க அப்பா நம்ம ஜெபம் பண்ண கட்ட ஜெபத்தை கேட்டு அவங்க அப்பா கொண்டு வந்தாரு. பல வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்தாரு. பசங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல திடமாயிட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாங்க, எங்க அப்பா எங்க கூட இருக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கையை தட்ட மாட்டேங்க. புரியாமலேயே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம்மள வருது பாத்தீங்களா? அந்த சந்தோஷம் வருதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, உன் கூடவே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சார்ந்திருக்கிறார். அதனால்தாங்க அவர் உன் கூடவே இருக்கிறதுனால தாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபையை கற்று தந்திருக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதனையில் ஒரு காரியத்தை சொன்னேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கடவுள் தூண்ல இருக்கிறாரு, துரும்ல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. தூண்ல இருந்தும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. எங்க இருக்கணும்? எங்க சத்தமா சொல்லுவாங்க, நீங்க சத்தமா சொல்லாததுக்கு அது ஒரு காரணம் இல்லைங்க. சத்தமா தான் சொல்றேன். என் கடவுளுக்கு தூணி இருக்க மாட்டாரு, துரும்பி இருக்க மாட்டாரு. அவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனோடும் ஒவ்வொரு மனுஷனோடும் கூட அவர் இடத்துல இருக்கிறாரு. நீ கூப்பிட்ட உடனே வரமாட்டாரு, நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களோட தான் இருப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் மேல அன்பு பெருகுது, இருதயம் தவிக்குது. 5வது வார்த்தை சொல்றது, தாகமா இருக்கிறேன், இன்னும் எதையாவது கடவுளுக்காக செய்யறதுக்கு நான் விரும்புறேன்.
நான் ஏங்குறேன், இருதயம் ஏங்குது. எதையாவது இன்னும் என் கடவுளுக்காக நான் செய்யலாம், அதுதான் தாகம். ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 பேர் பேசுனீங்க, 7 பேர் அருமையா பேசுனீங்க, சூப்பரா பேசுனீங்க, எதிர்பார்த்ததை விட நல்லா பேசுனீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது உங்க மூலமா நிறைய கருத்துக்கள் வந்தது. ஒவ்வொருத்தர் பேசுற வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கு ஆறுதலா இருந்தது. சில பேருடைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு காரணமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நடத்தினாரு, ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான முறையில கர்த்தர் நடத்தினாரு. ஒவ்வொருத்தரும் கிருபையா கர்த்தர் நடத்தினாரு. கடைசியா பேசுற தேவையா வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்தாரு. அதுவும் பெரிய ஒரு மகிமை தான். இன்னும் அவர் 10 நிமிஷம் கொண்டு போயிருந்தாக்கா இன்னும் லேட் ஆயிருக்கும். அதனாலதான் கர்த்தர் அவருக்கும் ஒரு கிருபை தந்து போதும் பண்ணாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு ஸ்லாக், ஒரு கிருபை இருந்ததை நான் பார்த்தேன். நான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரார எப்படி பயன்படுத்துமோ அப்படி பயன்படுத்தினார். ஆமென். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எந்த வகையில், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வகையில, அதாவது ஒரு பழம் சொல்லுங்க, காக்கைக்கு தன் குஞ்சு ஒரு குஞ்சு தான். அது எப்படி பேசினாலும் சரி, அது எப்படி பாடினாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு என் பிள்ளைங்க எல்லாமே சூப்பர் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பாடினாங்க, பாடுவாங்கய்யா. நிறைய பேசினாங்க, பேசுவாங்கய்யா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்காங்க. சரி, வசனத்துக்கு நான் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல, சாரி 20வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, நல்ல கவனிக்க பார்க்கலாம், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? போதுமா? எப்படி சிலுவையிலே இயேசு 7 வார்த்தைகளை பேசினாரோ, அதே போல உயிர் தெழுந்ததற்கு பிறகு அவர் 7 வார்த்தை பேசினாருங்க. எத்தனை வார்த்தை? ஆமா, நிறைய பேர் அதை என்ன சொல்லல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி உயிர் தியாகம் செய்கிற போது தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து 7 வார்த்தை பேசினாரோ, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அதே போல உயிர் தெழுந்ததற்கு பிறகு 7 வார்த்தை பேசினார் அவரு. அவர் பேசின 7 வார்த்தையில 2 வார்த்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸ்திரீயே, முதல்ல அவர் கேட்ட கேள்வி, ஏன் அழுகிறாய்? இரண்டாவது அவர் கேட்ட கேள்வி, யாரை தேடுகிறாய்? நல்ல கவனிக்க பார்க்கலாம். 2 வார்த்தை கேட்டார் அவரு. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியவே இல்லை. இத சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷத்துல, அதே 20வது அதிகாரத்துல, ஸ்தோத்திரம், அதே 20வது அதிகாரத்துல, சாரி 20வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வாக்கியம். எப்பவுமே தேவன் ஒரு வார்த்தை பேசுகிற போது அந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்கணுமா. அதை தீர்க்க தரிசனமா பேசட்டும். சில பேர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுவாருங்க. பேசி முடிச்ச உடனே கர்த்தர் என்னமா பேசினாருனாக்கா சிரிப்பாங்க. என்ன பார்த்து பேசினார் பாஸ்டர். என்ன பேசினார்மா? ரொம்ப நல்லா பேசினார் பாஸ்டர். என்னமா பேசினாரு? சூப்பரா பேசினார் பாஸ்டர். கேட்கல அம்மா, கேட்கல. நான் உங்களுக்கு ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னாக்கா, உங்க கூட ஆண்டவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் மேன்மையானவைகள். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை பேசி இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நான் எதிர்பார்த்து காத்திருக்கணுமா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்த நாட்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னாக்கா,
இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர்கள் கூட இயேசுடைய வார்த்தையை நம்பல. இயேசுவை ஒரு நாள் கூட பார்க்காதவங்க இயேசுடைய வார்த்தையை நம்பி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? 3 வருஷங்க இயேசு பேசுற வார்த்தைகள் எல்லாம் பக்கத்துல இருந்து காதார லைவ்ல கேட்டவங்க. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கிளியரா கேட்டவங்க. ஆண்டவர் பேசின வார்த்தையின் மேல அவங்களுக்கு பெரிய ஒரு தாக்கம் கிடையாது. ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனா இயேசுவை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவை நான் பார்த்தேன். இயேசு அப்படியே 2 கையை அப்படி நீட்டிட்டு எனக்கு முன்னாடி வந்தாரு. அது இயேசுவா? அது தூதனா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. ரெடி சொல்லுங்க பாருங்க. நம்ம பார்த்தது கிடையாதுங்க. ஆனா அவர் பேசின வார்த்தை நம்முடைய காதுல ஒலிச்சிட்டே இருக்குது. நான் உனக்காக உயிர்த்தெழுந்தேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன். இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன். இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. கண்ணில் தூசி பட்டால் இயேசு கதறி அழுதிடுவார். மண்ணில் நான் நடக்க இயேசு கண்ணில் தூசி பட்டால் இயேசு கதறி அழுதிடுவார். மண்ணில் நான் நடக்க இயேசு தனிமரமா தவிக்கிற ஆமென். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா பார்த்து பேசினாக்கா அந்த வார்த்தை அப்படியே ஒண்ணு பக்கத்துல அப்படியே வந்துட்டே இருக்கணும். எனக்கு கர்த்தர் இப்படி பேசியிருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் இப்படி நடத்தி இருக்கிறாரு. அந்த வார்த்தை குறி செய்துட்டே இருக்கணுங்க. கடந்த நாட்கள்ல ஒரு தரிசனத்தை பார்த்து ஒரு செய்தியை நான் சொல்லியிருந்தேன். ஒரு தம்பி என்கிட்ட கேட்கிறாரு, ஐயா அந்த வார்த்தை எனக்குள்ள பயங்கரமா ஆழமா இறங்கியிருக்கு. நானும் ஒரு தரிசனத்தை பார்த்தேன் ஜோமணி. அப்ப பாருங்க அந்த வார்த்தை அப்படியே ஒழிச்சிட்டே இருக்கிற போது, ஐயோ எனக்காக கர்த்தர் பேசுற வார்த்தை, இதற்கு நான் கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கணும், இந்த வார்த்தையை நம்பணும், இந்த வார்த்தையோடு கூட நான் இருக்கணும் என்கிற ஒரு உணர்வு வரணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசுவை பார்த்திராத ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக உயிர்த்தெழுந்தார் சொல்லிட்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இயேசுவை முகமுகமாக பார்த்தவர்கள், அவருடைய வார்த்தைகளை காதார கேட்டவர்கள், இயேசு மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை இல்லாம கல்லறைகளுக்கு முன்னாடி ஓடி போயிட்டு என்ன பண்றாங்க? ஓடு அழுகுறாங்க. ஆண்டவர் சிலுவையில தொங்குறப்போ ஒரு வார்த்தை சொன்னாருங்க. என்ன சொன்னார் தெரியுமா? எனக்காக என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. ஏன் சொன்னார் தெரியுமா? நான் மரிப்பேன், ஆனாலும் 3வது நாளில உயிரோடு கூட எழுந்திருப்பேன். மரணம் என் காலை கட்ட முடியாது, மரணம் என் வார்த்தைகளை கட்ட முடியாது.
மரணம் என் கைகளை கட்ட முடியாது. மரணம் எனக்கு கட்ட வைத்திருக்கிற திட்டங்களை தடுத்து நிறுத்த முடியாது. மரணத்தை சுக்குநூறாக உடைத்தறிகிற அதிகாரத்தை என்னை அனுப்பின தகப்பன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் என்னை பார்த்து நீங்கள் அழாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற எத்தனை பேருடைய உறவுகளை நீங்க இழந்திருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்றேன், அவர்களை குறித்து அழாதிருங்கள். ஒரு நாள் தேவனுடைய வருகையிலே அவர்களை முகமுகமாய் பார்த்து பேச போகிறீர்கள். இன்னைக்கு இந்த கல்லறை திருநாள் சொல்லிட்டு ஒரு நாள் நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லறை திருநாள்ல போய் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் ஓடு போட்டு ஒப்பாரி விஷயம் அழுதுட்டு வராங்க. நான் உங்களை பார்த்து உடனே கேட்கிறேன், நீங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களான்றது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீ ஓன்னு கண்ணீர் விட்டு அழுகிறத அந்த இடத்துல புதைக்கப்பட்டவர்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? அல்லது அப்படி செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் உனக்கு சொல்லுகிறதா? நல்ல கவனி, உங்களுடைய சிந்தனைகளை நான் வளர்க்க விரும்புகிறேன். நீ அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து அழுகிற அந்த அழுகை எதுனாக்கா, அவளைத்தான் முடிச்சு போச்சு, இனி நான் பார்க்க போறது கிடையாது, இனி நான் என் கண்ணார பார்க்க போறது கிடையாது, அவ்வளவுதான் முடிச்சு போச்சுன்ற ஒரு எண்ணம் உனக்குள்ள வரும்போது தான் நீ அழ ஆரம்பிக்கணும். இயேசு செத்து போயிட்டாரு, அவர் சரி. அவங்க பாருங்க, அந்த டெக்னாலஜி பாருங்க, வெள்ளை கோலெல்லாம் கொண்டுட்டு போறாங்களா, தூம வர்க்கத்தெல்லாம் கொண்டு போறாங்க. ஏன் ஏன் சொல்லுங்களேன், என்ன மரித்தாரு? ஏன் கொண்டு போறாங்க? நாத்தடிக்குமா? என்ன கிருமையா? 3 நாள்ல அவர் உயிர் தெழுத்துக்கு ரெடி ஆகிடுவாரு. அப்புறம் நீ எந்த தூம வர்க்கத்தை கொண்டு போய் யார் அடிக்க போற? ஆண்டவர் எழும்பக்கூடியவருக்கு எதுக்குங்க செத்தவனுக்கு அடிக்கக்கூடிய தூம வர்க்கத்தை கொண்டு போய் அடிக்கணும்? ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். ரெட்டியே தலைவர் வர்றாரு. இதுல இன்னொரு டவுட் வேற இருக்கு. எப்ப பெரிய கல்லை எடுத்து வச்சிருந்தாங்களே, அந்த கல்லை யார் நம்மளுக்காக புரட்டுவாங்க? அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டுவாங்க? நான் திருப்பி உங்களை பார்த்து நான் சொல்றேன், என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடியவர். என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, மரித்தவர்களுக்கு முன்பதாக துக்கம் கொண்டாடாத, மரித்தவர்களை பார்த்து அழாத. யார் மரித்தவர்களை பார்த்து அழுவாங்க தெரியுமா? அந்த நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அழுவாங்க. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கை கிடையாது. நான் என் தம்பியை விதைச்சிருக்கிறேன், எங்க அப்பாவை விதைச்சிருக்கிறேன், நிறைய பேர் விதைச்சிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட கல்லறையில போயிட்டு ஓன் அழுதது கிடையாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் அவர்களை முகமுகமாய் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாது இருக்கிறதற்கு எனக்கு மனதில்லை. நான் சத்தியத்தை நம்புறவன், சத்தியம் எனக்குள்ளே இருக்கிறது என்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அப்படி செய்யாதீங்க. கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அழுவுறமான்னு கேட்கிறாரு. அவர் பாருங்க, ஏன் அழுவுற அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம என்ன சொல்லிருப்பாங்க? இல்லங்க, எங்க கடவுளை நாங்க இங்க தாங்க அடக்கம் பண்ணி இருக்கிறோம். அவர் ஏன் அழுவுறன்னு கேட்கிற கேள்விக்கு அர்த்தம் இருக்கு. நீ செத்தவனை பார்க்கறதுக்கு கல்லறைக்கு வந்திருக்கிற, செத்தவனை நீ பார்க்க வந்திருக்கிற கடவுள் கல்லறையில கிடையாது. உனக்கு சொன்ன வார்த்தையின்படி அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஆதலால் மரித்தவனுடைய ஸ்தானத்தில் உன் தெய்வத்தை பார்க்காத, மரித்தவனுடைய ஸ்தானத்தில் உன் கடவுளை பார்க்காத. அவர் உன் கூட இருக்க விரும்பினவராக உனக்காக உயிர் தழுந்து எல்லாவற்றையும் உடைத்தறிந்திருக்கிறார். ஐயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கல்லறையுடைய கதவுகள், அந்த கல்லறைகளுடைய கற்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டது ஒரு காரியத்தை நமக்கு குறிக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரியத்திற்கு அடிமைப்பட்டு எந்த காரியம் முடிந்து விட்டது, எந்த காரியம் நடக்காது, எந்த காரியம் அவ்வளவு தான் என்று சொல்லி மூடி போட்டு வைக்கப்பட்டிருந்ததோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக அந்த கல்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. நடக்காது என்கிற காரியத்தை நடத்தும்படி உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தர்
பண்ண போகிறார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? புரட்ட முடியாத கல்லு புரட்டப்பட்டிருக்கிறதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே புரட்ட முடியாத ஒரு கல். அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தவைகள் எல்லாம் எங்க அப்பா இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்ததினாலே மீண்டும் உதித்திருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு புலி ஸ்டாப் வைக்காதே. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு புலி ஸ்டாப் வைக்காதே. என் தலையெழுத்து நான் அனுபவிச்சுதான் ஆகும் என்று சொல்லி ஒரு புலி ஸ்டாப் வைக்காதே. எனக்கு இந்த காரியம் இவ்வளவு நாள் நடக்கல, இனி எப்படி நடக்குன்னு சொல்லி ஒரு புலி ஸ்டாப் வைக்காதே. என் வாழ்க்கை நான் தான் அனுபவிச்சு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு புலி ஸ்டாப் வைக்காதே. நீ ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு கிருபையுள்ளவர். நீ ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் ஜீவன் கொடுக்கிறதற்கு, நீ ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் உயிர் கொடுக்கிறதற்கு, நீ ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் மாற்றத்திற்குள்ளே கொண்டு வருகிறதற்கு அவர் உனக்காக உயிர் தெழுந்தவராய் இருக்கிறார். ஒரு அழிலை சொல்லுங்க பார்க்க, ஒரு அழிலை சொல்லுங்க பார்க்க. எதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டியது கிடையாதுங்க. எதை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் அழுது புலம்ப வேண்டியது கிடையாது. நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கும் எனக்கும் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராய், நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கும் எனக்கு மத்தியிலே இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவரை கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், அவர் உங்க கூடவே இருக்கிறாரு. நிச்சயம் அவர் உங்களை நடத்துவாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பொல்லாத ஆவியின் வல்லமைகள் எல்லாம் வெட்கப்பட்டு ஓடுகிறத நான் பார்க்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கெட்ட ஆவிகளும் எல்லா கைதடி சொல்லிக்கிறீங்க பார்க்கலாம். எல்லா கெட்ட ஆவிகளும், பயமுறுத்துகிற ஆவிகளும், கிரீஸ் செய்து கொண்டிருக்கிற ஆவிகளும், உனக்கு இந்த காரியம் நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆவிகளும், உன்னை வியாதியில மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆவிகளும், கெட்ட துன்மார்க்கமான ஆவிகளும், தரித்திரத்தை கொண்ட ஆவிகளும், ஐயா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உன் கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உயிர் தெழுந்த ராஜா பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு யாரும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. உன்னை குறித்து யாரும் சந்தோஷப்பட முடியாது. உன் சந்தோஷ கர்த்தர் ரெட்டிப்பா மாற்ற போறாரு. உனக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் தலை குனிந்து போக போகிறார். பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டினுடைய உடையை உடுத்து என் ஜனங்களை கவிழ்க்க நினைக்கிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் என் ஜனத்திற்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்து என் ஜனத்திற்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடைப்படி இருக்கிற பொல்லாத ஆவிகள், என் ஜனத்திற்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற துன்மார்க்கமான ஆவியின் வல்லமைகள் எல்லாம் கண்ணி வைக்கக்கூடிய நேரத்திலே தூள் துளா ரபல சக்கரத்தின மக்கரதுயா நீ மக்கர துணியா கர வைப்பியா நதுவியா சித்துரியாத்தினதுரியா ஒரு புகை மண்டலத்தை போல கலைந்து போகிற ஆவிகளை நான் பார்க்கிறேன். எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா உயிர் தெழுந்திருக்கிறார். எங்க அப்பா உயிர் தெழுந்த வல்லமை சத்துருக்களை நடுங்க செய்கிறது. எங்க அப்பா உயிர் தெழுந்த வல்லமை பொல்லாத ஆவிகளை நடுங்க செய்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஆறுதல் வாழ்த்து, கலங்கி நிற்கிற மரியாதை பார்த்து ஏன் அழுகிறாய் என்கிற வார்த்தை இன்றைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறாரே. ஏன் மரித்தவருடைய ஸ்தானத்தில் இயேசுவை பார்க்கிறே? உனக்கு நன்மை செய்யும்படி இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரே. ஏன் கல்லறையிலே தேடிக் கொண்டிருக்கிறாய்? எங்க அப்பா உனக்கு ஜீவன் கொடுக்கும்படி, அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படி உனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்துடைய கதவையும் கர்த்தர் தட்டுகிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுகிறதற்கு கதவை தட்டுகிறார். திறப்பதற்கு மனமா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். நான் உனக்குள்ளே வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அழாத, முடக்கப்பட்டவைகளை குறித்து கலங்காத, முடிந்தது என்று சொன்னவைகளை குறித்து கலங்காத, அவ்வளவுதான் சொல்லி நினைக்கிறத குறித்து கலங்காத.
சிலர் நீ கலங்குவதற்காகவே, நீ கண்ணீர் வடிப்பதற்காகவே, நீ துக்கப்படுவதற்காகவே, உன் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை அற்று போவதற்காகவே உன் நம்பிக்கையை உடைக்க நினைப்பார்கள். உன்னை அழுது புலம்ப வைக்க வேண்டும் சொல்லி நினைப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலமும் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை நடத்துகிற வரையிலும் உன்னுடைய நம்பிக்கை அற்று போகவே கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன், சத்தமா நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக எனக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இனி மரித்து போன காரியங்களை குறித்து, மரித்து போன நன்மைகளை குறித்து, மரித்து போன சுகத்தை குறித்து, மரித்து போன மேன்மைகளை குறித்து நான் துக்கப்படவே மாட்டேன். எங்க அப்பா எல்லாத்தையும் எனக்கு மீண்டும் கொடுப்பார். உங்களை ஒரு காரியத்தை நான் சொல்ற நல்லா கவனிக்க பார்க்கலாம். ஒருத்தர் சிறைச்சாலையில கொண்டு போய் போடுவாங்க. யார் போடுவாங்க தெரியுமா? யார் போடுவாங்க? யார் போடுவாங்க? யார் சிறைச்சாலையில் கொண்டு போய் போடுவாங்க? போலீஸ். ஆனா எந்த போலீஸ் கொண்டு போயிட்டு ஜெயில போடுறாங்களோ அதே போலீஸ்க்கு ஜெயில இருக்கிறவங்களை விடுதலையாக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சிறைச்சாலையில போடுறதுக்கு ஒண்ணா போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்கலாம். ஆனா சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கிறதுக்கு போலீஸுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் சொல்ற நல்ல கவனிக்க பார்க்கலாம். உனக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை எல்லாம் அடிமைப்படுத்த ஒருவேளை இந்த பொல்லாத ஆவிகளுக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரத்தை மீண்டும் உனக்கு வாங்கி கொடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ராஜாதி ராஜாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. நிறைய பேர் தொலைச்ச இடத்துல தேடிட்டு இருக்கிறீங்க. அதனால யோபு சொன்னாரு, எனக்கு உண்டானவைகளை எல்லாம் நீ சுரண்டி சுரண்டி எடுத்தாலும் அதை மீட்டு கொடுக்கிறதற்கு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அழகை சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. என்னை சுரண்டின பிசாசினிடத்துல போய் நான் மண்டியிட மாட்டேன். பிசாசினிடத்துல போயிட்டு நான் அழுது புலம்ப மாட்டேன். அதை மீட்டு கொடுக்கிறதற்கு சர்வ அதிகாரம் உள்ள தேவன் எனக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்துடைய கரத்திலே நான் கேட்கிற போது எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி கொடுப்பார். அவர் சொல்றாரு பாருங்க, நான் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறதற்கு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருவேளை வேலை இழந்திருப்பீங்க, ஒருவேளை பிசினஸ் இழந்திருப்பீங்க, ஒருவேளை பிள்ளைகளை இழந்திருப்பீங்க, ஒருவேளை தாயை இழந்திருப்பீங்க, ஒருவேளை தகப்பனை இழந்திருப்பீங்க, ஒருவேளை ஒரு சமாதானத்தை இழந்திருப்பேன். வாயை திறந்து சத்தமா சொல்லு, நான் இழந்திருக்கிறவைகளை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவர் திருப்பி எனக்கு கொடுக்க போகிறார். கையை தட்டியா, எங்க அப்பாவுடைய வல்லமை, எங்க அப்பாவுடைய மகிமை ஜனத்திற்கு மேலே இருந்து ஆளுகை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் காத்திருக்கிறதா? அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். முடக்கப்பட்ட உன்னை, அடிமைப்படுத்தப்பட்ட உன்னை, ஆகாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்ட உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு, விடுதலை ஆக்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம்தான். ஆமென், ஆமென். நான் திரும்ப சொல்றேன், உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு அதிகாரம் உடையவர் தேவன் மாத்திரம்தான். உன்னை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு அதிகாரம் உடையவர் தேவன் மாத்திரம்தான். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்ன குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல, இன்னைக்கு கிளீனிங் பவுடர், கிளீனிங் லிக்விட் எல்லாமே போட்டி போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க விளம்பரத்துல பாருங்க, எங்கேயாவது ஒரு கிருமி இருக்கிறத அவங்க காட்டியே ஆகணும். ஏன்னா 100% சுத்தம் அவங்களால கொடுக்க முடியாது. அது பிரஷ் பண்ற பேஸ்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய தரையை சுத்தம் பண்ணக்கூடிய லிக்விடா இருந்தாலும் சரி, துணி துவைக்கக்கூடிய பவுடர் லிக்விடா இருந்தாலும் சரி, 100% தூய்மையை எந்த கம்பெனியால கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அதை கொடுக்கிறதற்கு ஒரு ராஜா இருக்கிறார். பூரணமான ஒரு சுத்தத்தை கொடுக்கிறவர், பூரணமான கிருபைகளை கொடுக்க
கொடுக்கக்கூடியவர், பூரணமான உயர்வுகளை கொடுக்கக்கூடியவர், பூரணமான எதிர்பார்க்கிற அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர். அதற்காக தான் எங்க அப்பா உயிர் தெழுந்திருக்கிறார். சொல்லுங்க, பூரணமானதை கொடுக்கிறவர். உலக மனுஷனுக்கு முன்னாடி இன்றைக்கு வரையிலும் நான் கண்ணீர் வடித்ததே கிடையாதுங்க. உலக மனுஷனுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் கெஞ்சினதே கிடையாது. இவங்கிட்ட கெஞ்சிற நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தை முட்டி போட்டா நான் கேட்கறதை காட்டு ரத்தத்தினை கட்டி எனக்கு கொண்டிருப்பார். உலகத்தை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவன் என்ன சொல்ல தெரியுமா? உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும், உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற தேவன் பெரியவர். கையை தட்டி எப்போது நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அப்பா தான் பெரியவர். எங்க அப்பாவோடு கூட போட்டி போடுறதுக்கு யாராலையும் முடியாது. எங்க அப்பா பண்ண கின்னஸ் ரெக்கார்டை இன்னைக்கு வரல யாரும் உடைச்சது கிடையாது. இனிமேல் அதை உடைக்கவும் முடியாது. எந்த கடவுள் மனிதனுடைய பாவத்திற்காக ஜீவன் கொடுத்தது, எந்த கடவுள் மனிதனோடு கூட இருப்பதற்கு ஆசைப்பட்டு மீண்டும் உயிர் தெழுந்தது கிடையாது. நேசிக்கிற தேவன் மாத்திரம் தான் அந்த காரியத்தை செய்கிறார். அந்த தேவன் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய்? உன் அழுகையின் கண்ணீரை துடைக்கிறதற்கு நான் இருக்கிறேன், நீ பயப்படாத என்று கட்ட சொல்றாரு. இரண்டாவது காரியத்தை கட்ட சொன்னாரு, யாரை தேடுகிறாய்? நீங்க நிறைய விசுவாசிகளை கூட கேளுங்க, சத்தியத்தை நன்றாக அறியக்கூடியவர்களை கூட பாருங்க. ஒரு காரியத்திலே ஒரு ஜெயம் கிடைப்பதற்கு தேவனை தவிர்த்து பல காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்களை தேடுறாங்க. உடைய கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த காரியத்திலே இவர்கள் மூலமா ஒரு வெற்றி கிடைக்காதா? இவர்கள் மூலமா ஒரு சமாதானம் கிடைக்காதா? இவர்கள் மூலமா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா? இவர்கள் சொல்லிட்டு தான் நம்ம சுத்திட்டு இருக்கிறோமே தவிர உனக்குள்ளே நன்மை செய்வதற்கு ஒருத்தர் இருக்கிறார். உனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், தீர்வை கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் வசனம் அழகா சொல்லுது. எழுதி வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள். எல்லாரும் சொல்றாங்க, கண்டடையத்தக்க நேரத்திலே தேடுங்கள். ஹலோ, கவனிங்க பார்க்கலாம். ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. முதலாவது யார் தேடணுமா? கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. ஐயா, காக்காவை தேடி எலியா போலங்க. எலியாவை தேடி காக்கா வந்தது. காரணம் தெரியுமா? எலியா கர்த்தரை தேடினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தரை தேடினால் உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கப்படுகிறதற்கு யாரையும் தேடி போக வேண்டாம். எல்லாரையும் உன் பட்சத்தில் கர்த்தர் வர வைப்பார். ஆண்டவர் யார் தெரியுமா? பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க. ஆண்டவர் சூப்பர் மார்க்கெட். ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த பொருள் இல்ல சொல்லிட்டு வெளியே போகவே மாட்டாரு. இது கிடைக்கல, இது வேற இடத்துல வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் உள்ள வந்துட்டு ஆண்டவரே ரெண்டு கரத்தை நீ உயர்த்திட்டு நினைச்சீங்க, அவர்கிட்ட இருந்து கிடைக்காத ஒரு நன்மையே கிடையாது. கையை தட்ட மாட்டேங்க. எந்த இந்து சகோதரரையும் இஸ்லாமிய சகோதரி நான் குறையெல்லாம் சொல்லல. அவங்க பர்டிகுலரா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு இங்க போனோம், அதுக்கு அங்க போனோம், அதுக்கு அங்க போனோம், அதுக்கு அங்க போனோம் சொல்லி ஒரு பர்டிகுலரா ஒரு பிளேஸ் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரே பிளேஸ் தான். நமக்கு எத்தனை பிளேஸ்? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நமக்கு ஒரே ஒரு பிளேஸ். மொத்தமும் உன்னை தேடி வந்துடும். ஒரு முகத்தை சீப்பது எங்க இருந்து வருது, எப்படி வரும்? நம்ம இந்த இழுக்கிறதெல்லாம் எப்ப குறை, அதாவது நம்ம ஆளுகிட்ட இருக்கிற ஒரு பெரியதுங்க, இழுக்கிறது எப்பனாக்கா பாடுறப்ப இழுக்கணும். தேவனே நான் அப்ப இழுக்கணும். எப்படி வரும்? அப்ப இழுக்க கூடாது, வரும். எப்ப வரும்? வரும். ஜெபிக்கிறப்ப எல்லாம் வரும். அந்த பழக்கம் வச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ண என்ன தேடி எல்லாம் வரணும். நான் ஜெபிச்சனாக்கா
நான் இருக்கிற இடத்துல எல்லாம் நடக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சிரிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணா எதிர்பார்க்கிறது எல்லாம் உங்களை தேடி வரணுங்க. நீங்க எதையும் தேடி ஓடி போக கூடாது. ஏன் பிரதர் வரல? இந்த வேலை கொஞ்சம் நடக்கணும் பாஸ்டர். குழந்தைக்கு என்ன தெரியாது சொல்லுங்க. ஒரு பழமொழி சொல்லுங்க, சொல்வதை சொல்லுமா அது மட்டும்தான் கேட்கல. ஏன் பிரதர் வரலன்னு சொன்னாக்கா அதுல முக்கியமான வேலை பாஸ்டர் இன்னைக்கு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. என் வரலாறுல எக்கச்சக்கமான சாட்சி வச்சிருக்கிறேன். அன்னைக்கு போன அந்த காரியம் உருப்படாது. கடவுளை இந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்தை விட்டுட்டு அன்னைக்கு அந்த காரியத்தை செய்யணும் போனாக்கா வர சொன்னவன் வரவே மாட்டான், கொடுக்கிறவன் சொன்னவன் கொடுக்கவே மாட்டான். நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். இந்த இடத்துல இருக்கிறவங்களோட பேர் சொல்லுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். தயவு செய்து சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், வேற எதையும் தேடாதீங்கன்றதுக்காக தான் சொல்றாரு. யாரை தேடுகிறீர்கள்? வேற எதையும் தேடாதையா. நீ இருக்கிற இடத்துல எங்க அப்பா உன்னை கொண்டு வந்து உன் பண்டக சாலையை நிரப்புவதற்கு அவரை விட உயர்ந்தவர் இந்த உலகத்துல யாரும் கிடையாதுயா. அந்த அனுபவத்தை கொண்டு வா. நீ கஷ்டப்பட்டு 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 ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படி சொல்லாத. இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு எல்லாவற்றையும் கட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை நம்பு, அவரை தேடு. என்ன வேலை இருந்தாலும் சரியா, முதல்ல எங்க அப்பாவை தேடிட்டு தான் அடுத்தது. இப்ப இன்னாருடைய பெயர் சொல்லி உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருனாக்கா அவர் சொல்லணும், யோ போவாதையா, 9:00 இருந்து 12, 1 மணி வரலாம் அவங்க இருக்க மாட்டாங்கயா, சர்ச்சில் இருப்பாங்க சொல்லணும். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுப்பா, அவங்க சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. இந்த எண்ணத்தை வளர்க்க கூடாது. 9:00 இருந்து 12 மணி வரல யாரும் எனக்கு போன் பண்ண கூடாது. அப்படியும் ஒருத்தன் பண்றானாக்கா அவன் யாராவது எனக்கு தெரியாதவனா இருப்பான். நாங்க ஊழியத்திற்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையில ஒரே ஒரு சண்டே சர்வீஸ கூட நான் கட் பண்ணது கிடையாது. ஊழியத்திற்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரையிலும் எனக்கு இருக்கக்கூடிய பாரத்தை வரைக்கும் குறைச்சதே கிடையாது. நான் நினைச்சேன்னா ஒரு ஆளை விட்டுட்டு கூட போலாம். ஆனா அதை பயபக்தியோடு கூட கடைபிடிக்கிறதற்கு எனக்கு அந்த கிருபையை கட்ட தந்திருக்கிறார். அது 2 பேர் வந்தாலும் சரி, 3 பேர் வந்தாலும் சரி, என் பாரம் குறையவே குறையாது. அதனால்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறத விட நல்லதா வச்சிருக்கிறார். பக்கத்துல கையில பிடிச்சு பாருங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நீ கர்த்தர் எதிர்பார்க்கிற மனுஷனா மாறிட்டனா, எதிர்பார்க்கிறத எல்லாம் கர்த்தருக்கு கொடுப்பாரு. புரிஞ்சுதா? நீ அவர் எதிர்பார்க்கிற ஸ்டைல மாறிப்பாரு. உன் ஸ்டைல் அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ, உன் வாழ்க்கை அவருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ. அவங்களுக்கு பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கும், அவங்க இப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. உன் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு, அந்த பிள்ளைக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் எடுத்து போனேன். ஞானஸ்தானம் முதல்ல போய் சொன்னேன், புதன்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, நீ தான் வந்து நடத்தணும்னாங்க. அப்பயே சொன்னேன், அம்மா நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப கலையா அழகா இருக்கிற, தயவு செய்து உன்னை கொண்டு போய் எதுக்குள்ளையாவது போட்டு முக்கிட்டாங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடுமான்னு. அந்த குழந்தை பொண்ணு சொல்லிச்சு, நான் பண்ண மாட்டேன் இருந்துச்சு. அதையும் மீறி சிலருக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த பியூட்டி பார்லர் விட்டுட்டாங்க. வெளியில வந்து பொண்ணை நான் தேடுறேன், எங்க அந்த பொண்ணுட்டு தேடுறேன், பொண்ணு எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். ஏமா அன்னைக்கு பாக்குறப்ப எவ்வளவு அழகா இருந்தேன், எவ்வளவு அந்த கருப்பு முகத்துல எவ்வளவு அழகு, எவ்வளவு சூப்பரா இருந்த, என்னமா ஆச்சு உங்களுக்கு? அது சொல்லுது அந்த குழந்தை. சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பண்ணாதான் என் குழந்தை ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அழகா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. என் கடவுள் என்ன உனக்கு கொடுத்திருக்கிறாரோ அது அழகுதான். என் கடவுள் உனக்கு என்ன ஏமா
எங்க அப்பாவை விட ரசிப்பு தன்மை உள்ளவன் இந்த உலகத்துல எந்த பியூட்டி பார்லர் வச்சு கூட முடியாது. கொஞ்சம் கண்ணாடியில கொண்டு போய் பாரு, எவ்வளவு அழகா உன்னை படைச்சிருக்கிறார் பாரு, எவ்வளவு அழகா உன்னை சிருஷ்டிச்சிருக்கிறார் பாரு. அவரை விட ஒரு பியூட்டி பார்லர் பண்றவரால உருவாக்கிட முடியுமா? ஃபுல்லா அந்த குழந்தைக்கு போயிட்டு மாவு பூசி இங்க வரணும் வெள்ளையா தெரியுது போட்டு கண்ணுகள் எல்லாம் போட்டு பயங்கரம் அந்த அதெல்லாம் போட்டு பூசணும்னா அந்த பொண்ணுக்கு அந்த அலர்ஜி படுத்துறது. அதுக்கு பார்த்தா கண்ணுலாம் ரெண்டாகி போச்சு. குழந்தை எவ்வளவு அழகா இருந்து தெரியுமா? ஞானசாமி பண்றப்போ குழந்தைகளை பொண்ணுக்கு தப்பு தப்பா பண்ணி இப்படிதான் முடியும் அப்படின்னு. கடவுள் என்ன விரும்புறாரு? ஏசப்பா என்ன விரும்புறாரு? அவன் விரும்புறத செய்யறதுக்கு உன்னை விட்டு கொடுத்து பாருமா, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நான் என் பிள்ளைகளுக்கு அதான் சொல்லுவேன், என் சபை மக்களுக்கு அதுதான் சொல்லுவேன். என் கடவுள் விரும்பக்கூடிய காரியத்தை நீ கரெக்டா செய்தனாக்கா, நீ விரும்பக்கூடிய காரியத்தை எங்க அப்பா உனக்கு சரியா செய்வாரு, கரெக்டா செய்வாரு. ஒரு பேலன்ஸ் கூட வைக்க மாட்டாரு. அதுலயே சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு சாட்சியை மட்டும் சொல்றேங்க. அது எப்படி வந்தது என்ன வந்துச்சுலாம் தெரியாது. அம்மா உட்கார் பண்ணாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் குட் ஃப்ரைடே சர்வீஸ் நடந்தது கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் எனக்கு தேவை. ஏதோ ஒரு நம்பிக்கையில நான் வந்துட்டேன். என்ன பண்ணது தெரியல. ஆனா கடவுள் கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே வெறும் 10,000 ரூபாய் கையில எடுத்து வச்சுட்டு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு நான் வரேன். என்ன முழுசா உங்களுக்கு தெரியும், என்ன என்கிட்ட ஒத்த ரூபாய் கூட என்கிட்ட கிடையாது. ஆனா அந்த இடத்தை விட்டு நான் வரும்போது வெட்கப்படக்கூடாதுங்க. என்ன ஆச்சரியங்க. அந்த இடத்தை விட்டுட்டு வரும்போது எல்லாவற்றையும் செட்டில் பண்ணி கையில திருப்பி என்கிட்ட 5,000 ரூபாய்க்கு மேல பணம் இருக்கு. பணத்தினால சொல்லல, நான் அவர் விரும்பக்கூடியதை நான் செய்கிற போது, நான் விரும்பக்கூடியதை என் தெய்வம் செய்கிறவராக இருக்கிறார். அவரை நான் தேடுகிற போது, நான் தேடுகிறவைகளை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சாட்சிக்காக நான் சொன்னேன், பணைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதையும் தேடி ஓடணும்னு நான் கிடையாது. எல்லாவற்றையும் கொண்டு வந்து காலில் கொண்டு வர ஆண்டவரே. நான் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் கொடுப்பாரு, எல்லாவற்றையும் கத்த தருவார். இன்னைக்கு வரையிலும் எந்த ஒரு காரியத்திற்காக நான் வெட்கப்பட்டதே கிடையாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன், வெட்கப்பட்டதே கிடையாது. இது கிடைக்கல எந்த கடைக்காரன் முன்னாடி கை கட்டி நின்றது கிடையாது. தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஒழுங்கும் கிரமமாக கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனை தேடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என்ன ஆண்டவரே பண்ண நினைச்சேன், கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்தார். எல்லாமே கண்ண மூடுங்க பார்க்கலாம். முதலாவது, யாருக்கு முன்னாடி நம்ம அழக்கூடாதுங்க. இரண்டாவது, தேவனை தவிர வேற யாரையும் தேடக்கூடாது. இந்த உயிர் தெழுந்த நாளிலே ஒரு பொருத்தனை பண்ணிக்க. நீதிபதிகளின் புஸ்தகம் 8:17 அதுதான் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:15 அதுதான் சொல்லுது. யாரை தேடுகிறார், எதற்காக அழுகிறார்? ஆண்டவர் கொடுக்க கட்டிதானே நீ அழணும். சபையை விட்டு வெளியே போகிற போது அண்ணால பார்த்து ஏடி சொல்றாரு, சமாதானத்தோடு கூட போமா. நீ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டே கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாரு என்று சொன்னாரு. இன்னைக்கு அதைத்தான் உயிர் தெழுந்த இயேசு சொல்றாரு, நீ மற்றவர்களுக்கு முன்னாடி கண்ணீர் வடிக்காம தேவனுடைய சமூகத்திலே வடித்த கண்ணீருக்கு உண்டான பலனை என் அப்பா இயேசு உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ சமாதானத்தோடு கூட போக போற. நீ யாரை தேடினாயோ, நீ எந்த தெய்வத்திற்கு முன்பதாக மண்டியிட்டாயோ, எந்த தெய்வத்துடைய சமூகத்திலே காத்திருந்தாயோ, அந்த தேவன் சொல்லுகிறார், சமாதானத்தோடு கூட போ. வேண்டிக் கொண்டதை கர்த்தருக்கு அருள் செய்திருக்கிறார். அப்படி கிருபையினாலே கர்த்தருடைய மூடி மறைத்து இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. பாருங்க, ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. என் காதுல அப்படி சத்தம் விழுந்துட்டே இருக்குது பாருங்க.
அப்படி சத்தம் என் காதுல விழுந்துட்டே இருக்குது. ரபலா கரக்கி நமக்கர துரியா நீ பதல துரியா கத்தி நமக்கர வலிப்பியா. என் ஜனத்திற்கு இவைகளை நான் செய்வேன், என் ஜனத்தை நான் உயர்த்துவேன், என் ஜனத்தை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. என்னால முடிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு மீட்டு கொடுப்பேன்னு சொல்றாரு. யாருமே கல்ல போட்டு உன்னை மூடி வைக்க முடியாது. யாருமே உன்னுடைய ஆசீர்வாதத்தை யாருமே திருட முடியாது. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றப்படாது. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றப்படாது. கர்த்தர் சொல்ற உன் சேலரியை கர்த்தர் வித்தியாசப்படுத்த போறாரு. உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரிவாக்க போறாரு. நீ கர்த்தருக்கு உண்மையாயிரு. அல்லாண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரத்தில் பலகீனம் கிடையாதுப்பா. பலகீனத்தை மாற்றுகிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. இனி எதை குறிச்சு நாங்க கவலைப்பட மாட்டோம்பா. எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்க இருக்கிறீங்க. இனி எதை குறிச்சு நாங்க கவலைப்பட மாட்டோம்பா. எங்க கவலை உங்க மேல வச்சுட்டோம்பா. ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்க அப்பனுடைய சமூகம் எங்க கூட இருந்து எங்களை நடத்தட்டும். அந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வார்த்தைகள் காதோறும் ரீங்காரம் விடுகிற வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அவருடைய உச்சம் தலைமுதல் கொண்டு உள்ளம் கால்கள் வரையிலும் என் ஆண்டவருடைய அக்கினி அதிமுகமாய் உச்சப்படுவதாக விளங்கட்டும். மாறாத தெய்வத்துடைய நடத்துதல், மாறாத தெய்வத்துடைய மகிமை என் ஜனத்தை சார்ந்திருக்கட்டும் ஐயா, சார்ந்திருக்கட்டும். எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஐக்கியப்படி நடத்துகிறோம். உயிர்த்தெழுந்த நாளிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயதுனியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து ஒருவருக்கு வாழ்த்துங்கள். கர்த்தருடைய துணையாக இருக்கிறது.